Hi friends, நான் உங்கள் சந்திரன். BIOS பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது HP 246 மாடலு. இதில் ஆன் பண்ண உடனே என்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி சிஸ்டத்துலேயே சரி இல்லை பிசியிலோ எதுலேயே இருந்தாலும் சரி, இது லேப்டாப் ஆனால் பட் பிசிலேயும் இந்தமாரி இருந்தால் BIOS அந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இந்தமாரி ரீசெட் ஆகிடும் BIOஸோட செட்டிங்ஸ் ஃபுல்லாக. அதனால் பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிசியில் சிஸ்டத்தில் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஓகேங்களா? பிசியில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு பிசிலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஜம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, BIOஸோட ஜம்பர். அந்த மாதிரி இதில் வந்து அந்த ஜம்பரை மாற்றி சொருவினா கூட ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ரீஇன்சர்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. இதில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆகலை அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு எப்படின்னு பாருங்கள். BIOS பாஸ்வேர்டு என்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட்லேயே நிற்குது. ஓகேங்களா? இது என்ன பண்ணால் ஒரு 2-3 டைம் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு போட்டு என்டர் கொடுத்துனே இருங்க. பாஸ்வேர்டு வந்து ஏதாவது என்ட்ரு பண்ணிவிட்டு இன்வெல்னு வரும். திரும்பி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 4-3 டைம் 2-3 டைமுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்தமாரி சிஸ்டம் டிஸ்பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதில் வர ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு BIOS பாஸ்வேர்டு org அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாருங்கள். ஓகேங்களா? அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நான் இந்தமாரி கேட்கும் என்டர் யுவர் கோடு அப்படின்னு இருக்குல்ல, நம்ம அங்கே வந்து சில டிஸ்பிளேயில் அந்த கோடு தான் இப்போ டைப் பண்ண போகிறோம். அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. 63 96 59 97 அந்த ஃபுல் நம்பரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்தமாரி டிஸ்பிளே ஆகும். லேப்டாப்போட மாடலு என்ன இதுன்னு சொல்லிட்டு காட்டும். அங்கே பாருங்கள், இன்ஸ்டால் H20 BIOS Acer HP. ஓகேங்களா? இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. இதில் நம்ம எதோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், 72643319 அந்த கீழே ஒரு நம்பருக்கு பாருங்கள், அந்த நம்பர் தான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை போய்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு ரீஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிஸ்டத்தை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே நமக்கு என்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட்லேயே வந்து நிற்கும். ஓகேங்களா? ஆன் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துருச்சுங்களா? இதில் வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தாலும் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நான் டைப் பண்ணுறேன், 72 64 33 19 அந்த பாஸ்வேர்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு என்ட்ரை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே இப்போ நமக்கு பாஸ்வேர்டு கேட்கல. ஓகேங்களா? ஸ்டார்ட் விண்டோவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள், நமக்கு விண்டோவே ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு இனிமேல் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டாலும் பாஸ்வேர்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் இல்லை அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டில் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கும் அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் புது ட்ரிக்ஸோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.